வந்து சேவிங்ஸ்னு ஒன்று வச்சுருக்கான். நம்ம எப்படி பேங்க்கில் எப்படி சேவ் பண்ணுறோமோ அந்த மாதிரி என் பையனுடைய பேங்க் இதுதான். எங்கடா அந்த பூட்டு திறந்துட்டியா? அவனுக்கு கொடுக்குற பேட்டாவில் தான் பாருங்க. இப்போ தான் வந்து பூட்டை திறந்துட்டான். நான் ஏன்டா வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே திறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். சரி அப்படியே வச்சுருக்கான்னா வந்து எடுக்கலை. அவனுக்கு கொடுக்குற பேட்டாவில் அவன் வந்து சேவ் பண்ணி வைக்கிறான். இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம வந்து சேவ் பண்ணுறது சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம சொல்லி கொடுக்குறது ரொம்பவே நல்ல விஷயங்க. வாங்க பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. ஏன்னா அடுத்த 2 தடவை ஓப்பன் பண்ணப்போ அவங்க அப்பா வந்து வாங்கி அவனுக்கு அக்கௌண்ட்டில் கொண்டு போட்டாங்க. ஏதோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் கட்டணும் ஸ்கீம்னு சொல்லிட்டு அதில் கொண்டு கட்டி விட்டாங்க. ஸோ இது வந்து இந்த வருஷத்தில் 4வது நடை நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு நடை அப்படி ஓப்பன் பண்ணிவிடுவோம். அவன் நிறைய சேரணும்னா சேரலாம். இப்போ திறக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் சேர்ந்துட்டாக்கா அதை எடுத்துட்டு அம்மா கையில் அப்பா கையில் கொடுத்துடணும். கொடுத்துட்டு அக்கௌண்ட்டில் கொண்டு போட்டுருங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவான். பார்க்கலாம். இதை பாருங்க மக்களே, இதோ ஓப்பன் பண்ணியாச்சு. அவனுக்கு கொடுக்குற பேட்டாவில் அவன் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு மீதி காசை, அதாவது 30 ரூபா தான் கொடுப்போம் ஒரு நாளைக்கு. 10 ரூபா வந்து பஸ்ஸுக்கு அங்கேருந்து ரிட்டர்ன் வரதுக்கு. ஸோ அந்த 20 ரூபாய் வந்து டெய்லி வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு. அதில் வந்துட்டு அவன் ஒரு நாளைக்கு சாப்பிடுவான், ஒரு நாளைக்கு சாப்பிட மாட்டான் போல இருக்குது. நான் தான் இது சேர்க்கணுங்கிறதுக்கெல்லாம் எடுத்து வைக்காதடா சாப்பிட்ருன்னு சொல்லிவிடுவேன். பட் அதுலேயும் அவன் வந்து சேவ் பண்ணி இதை வச்சுருக்கிறான். பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. வண்டி அப்படியே கவுக்கக்கூடாது. பார்க்கலாம். இங்கே பாருங்க. எந்திரிடா, நீனே என்ன தம்பி, எந்திரி நீனே என்ன. இருவா ஒரே நிமிஷம் இருங்க பார்க்கலாம். அதை பாருங்க, இதுதான் வந்து சேவ் பண்ண அமௌண்ட்டு. இதில் வந்து 100 ரூபா தாள் 100 ரூபாய் இதெல்லாம் வந்து மொத்தமாக கொடுக்கறதில்ல. அவனுக்கு என்ன பண்ணுவான், அவங்க இந்த 20 சம்டைம்ஸ் உண்டியலில் போடாமல் வச்சுருப்பான் இல்லைங்களா, அந்த காசை அவங்க அப்பா கிட்ட கொடுத்து மொத்தமாக, அதாவது 100 ரூபாய் கொடுங்கப்பா நான் சில்லறை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவான். அந்த மாதிரியில் ஒரு 100 ரூபாயிலையும் கொஞ்சம் ஏதோ போட்டிருக்கான். சரி பார்க்கலாம். என்னப்பா என்னைக்கு சொல்லுமா எவ்வளோ இருக்குன்ட்டு. என்ன சொல்லு கடகடன்னு. என்னங்க உன்னை காட்டலப்பா, உன்னை பத்திரமா வச்சுக்கோ. உன் ஃபேஸ் நான் காட்டவே மாட்டேன் சரியா? என் பிள்ளைய யாரும் பார்த்துறாதீங்கப்பா. என்னடா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டியா? சாப்பிடவே இல்லையா? சாப்பிடல, இப்போதான் தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு சாப்பிடலையா? 50 ரூபா கொடுத்தாங்களே, இதோதான் பஸ் ஆட்டோக்கு. ஏன் இன்னைக்கு 50 ரூபா கொடுத்தாங்க? சேஞ்சிலேருந்து கொடுத்தாங்களே. 50 ரூபா கொடுத்தாங்க பஸ் ஆட்டோக்கு. மிச்சம் 30 ரூபா தெரிஞ்சிச்சு. சேர்க்கறதுக்கெல்லாம் நீ வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடாம இருக்கணும்னு கிடையாது. சாப்பிட்றேன். பசிச்சதுன்னா சாப்பிடுவா, இல்லைன்னா சாப்பிட மாட்டியா? சரி சரி. ஆனால் ஆயில் ஐட்டம் மட்டும் வாங்கி சாப்பிடாது. என்ன பஜ்ஜி, கடையில் உள்ள பஜ்ஜி வடை இந்த மாதிரி கடையில் விற்கிற ஆயில் ஐட்டம்லாம் ரொம்ப சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதை சொல்லி தான் இருக்கிறேன். என்னைக்காவது சாப்பிட்றேன், மற்றபடி டெய்லிக்கும் அந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடாத. ஜூஸாக வாங்கி குடி, இல்லைன்னா பாதாம் பால் அந்த மாதிரி குடிடா அப்படின்னு சொல்லிடுறது நான். பப்ஸு மட்டும் எக்கு பப்ஸு வாங்கி சாப்பிடு, மற்றபடி வேறு எதுவும். அதுவும் எக் பப்ஸையும் வந்துட்டு எக்கு மட்டும் சாப்பிட்டு கூட, பப்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு லைக் பண்ணாத அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறேன். இது என்னடா அது? பஸ் டிக்கெட்மா. ஏன் பஸ் டிக்கெட்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன்? அது தெரியாமல் போட்டேன். சரி சரி, தப்பு டப்புன்னு என்ன போடு. இதுமா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா. கொஞ்சம் தானே இருக்குது, 3 மாதத்துக்கு தானே. ரொம்ப அமௌண்ட்டு நாங்கள் பேட்டா கொடுக்கறது கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு நிறையாவும் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணி முடியட்டும். நம்ம எவ்வளோ இருக்குன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே கண்டினியூவாக தொடர்ந்து அடுத்த வீடியோ பாருங்கள்.